திருச்சியில் இருந்து விருதாச்சலம் வழியாக கடலூர் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து விருதாச்சலம் பேருந்து நிலையம் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு புறப்பட்டது. அப்போது நடத்துனர் சாதிக் என்பவர் பேருந்தை வெளியே எடுக்க முற்பட்ட போது அரசு பேருந்து முன்பு கார் ஒன்று நின்றுள்ளது. இதனால் நடத்துனர் சாதிக் எச்சரிக்கை செய்யும் வகையில் ஆரன் சத்தத்தை எழுப்பியுள்ளார். ஆனால் கார் நகராமல் நின்று கொண்டிருந்ததால் நடத்துனர் செந்தில்குமார் பேருந்தில் இருந்து கீழே இறங்கி காரை நகர்த்தி நிறுத்துமாறு காரில் இருந்தவர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார். அப்போது காரில் இருந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர் செந்தில்குமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் செந்தில்குமார் அணிந்திருந்த காக்கி சட்டை முழுவதும் கிழிந்ததால் நிலை குலைந்து போன அவர் பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்துள்ளார். பின்னர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் கிழிந்த சட்டையோடு நடத்துனர் செந்தில்குமார் தனது பணியை தொடர்ந்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.